கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஞானத்தை கேளுங்க. உங்களுக்கு விரோதமாக இப்படி எழுதி வருகிற கடிதங்கள், எழுதி வருகிற வாட்ஸ்அப் நியூஸ்கள், உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் இந்த மாதிரி உங்களை பயமுறுத்துகிறதற்காக அனுப்பப்படுகிற எந்த ரிசல்ட்டாக இருக்கலாம், ஒருவேளை டாக்டருடைய ரிசல்ட்டாக இருக்கலாம், வக்கீலுடைய நோட்டீஸாக இருக்கலாம், இல்லை உங்களை குறித்து ஒரு அவதூறான காரியமாக இருக்கலாம். நீங்கள் அதை மேற்கொள்ளக்கூடிய எப்படி கையாளணுன்ற ஞானத்தை கண்டிப்பாக ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அருமையான மதிப்புக்குரிய டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு விசை அவரை குறித்து ரொம்ப மோசமான ஒரு லெட்டரை ஒரு மேகசினில் ஒருத்தர் எழுதினார். அவருடைய மாதாந்திர பத்திரிகையில் டிஜிஎஸ் ஐயாவை குறித்து ரொம்ப மோசமான வார்த்தைகளால் எழுதி அதில் அந்த பத்திரிகையை படித்து பார்க்கும்போது ஐயாவனுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. எவ்வளவுக்கு இவ்வளோ அவதூறாக பேசுகிறாங்க. அப்போ கூட அந்த படித்த அந்த வேலை பார்க்குற ஒருத்தர் சொன்னாராமா, ஐயா இவங்களுடைய பத்திரிகை கொஞ்சம் எடுத்து தான் போயிருக்குது, நம்ம ஒன்று பண்ணுவோம், இவங்க எழுதியிருக்கிற இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து நம்ம நம்முடைய பத்திரிகையில் நம்ம அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாராமா. இவர் உடனே சரின்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ண உட்காந்தா ஆண்டவர் தெளிவாக மனதில் பேசினாராமா, இல்லை நீ அந்த வேலையை பண்ண வேண்டாம், அவங்களுடைய பத்திரிகை 50 பேருக்கு போகுதுன்னா உன்னுடைய பத்திரிகை 5000 பேருக்கு போகுது, நீயா இந்த தேவையில்லாததை எழுதி நீ எதுக்கு அந்த மாதிரி உன்னுடைய விஷயத்தை நீ சொல்ற, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ விட்டுரு, என்ன பேசாததையா உன்னை பேச போறாங்கன்னு கர்த்தர் அவரை திடப்படுத்தினாராமா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் வருகிற வாட்ஸ்அப் நியூஸ், உங்களுக்கு விரோதமாய் வருகிற கடிதங்கள், உங்களுக்கு விரோதமாய் வருகிற மிரட்டல்கள், சிலதை பார்த்து யாரு பயந்து போயிருந்தாலும் நான் நம்புறேன், இன்னைக்கு ஞானத்தை கேளுங்க, அதை குறித்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.